Hi viewers, so we're watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 97909-48610 0097455772714. Hi, this is Banu. நம்ம வந்து மகான் சந்த திருவள்ளுவர் அப்படிங்கற லெசன்ல வந்து சாராம்சம் பார்க்க போறோம். வந்து மகான் சந்த கவி திருக்குறள்ல வந்து 214 and 215 பேஜ்ல सारांशम पाठ का सारांशम இருக்கிறது வந்து திருவள்ளுவர் दक्षिण भारत के महान संत कवि हैं திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய கவிஞராக அவர் வந்து இருக்கார் வந்து ஒரு சாதுவாக இருக்கிறார் வந்து वे दक्षिण भारत के कबीर माने जाते हैं அவர் வந்து साउथ इंडिया के வந்து कबीर दास அப்படினு சொல்லுவாங்க इन्होंने व्यक्ति को जीने का सही रास्ता दिखाया ஒரு மனிதன் எப்படிலாம் வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அவர் வந்து கொடுத்திருக்காரு इनका विचार था कि गृहस्थ भी ईश्वरीय आस्था के साथ पवित्र जीवन व्यतीत कर सकता है கடவுள் மேல that means கல்யாணம் பண்ணிட்டே வந்து அவர் வந்து गृहस्थ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே வந்து கடவுளை வந்து வணங்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிருக்காரு कबीर की तरह इनका जन्म भी जुलाहा परिवार में हुआ था और வந்து கபீர் போலயே வந்து அவர் வந்து நெசவாளி குடும்பத்துக்கு சேர்ந்தவராக இருக்காரு इनका समय ईसा पूर्व 30 से 200 वर्षों के बीच माना जाता है அவர் வந்து 30 ல இருந்து 200 குள்ள அவர் வந்து இருந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க इनका जन्म स्थान मइलापुर है அவருடைய ஜன்மஸ்தானம் வந்து மயிலாப்பூர் அப்படினு சொல்லப்படுது पर मदुरै में ही उसका अधिकांश जीवन बीता அவர் வந்து ரொம்ப நாளா வந்து மதுரையில வாழ்ந்துட்டாரு मदुरै पांड्य राजाओं ने तमिल साहित्य की उन्नति के लिए प्रोत्साहन दिया மதுரையில வந்து பாண்டிய ராஜர்கள் வந்து நிறைய வந்து தமிழுக்காக வந்து நிறைய प्रोत्साहन मीन्स நிறைய அத வந்து பெருமைப்படுத்தினாங்க வந்து அத வந்து எப்படி டெவலப் பண்ணனும் கொண்டு வந்தாங்க यहीं पर वल्लुवर रचित तिरुकुरल को महान ग्रंथ की मान्यता मानी मिला அதே போல வந்து இத வந்து ஒரு நல்ல விதமாக அது வந்து ஒரு புனிதமான கிரந்தமாக வந்து இது வந்து எடுக்கப்பட்டது திருவள்ளுவர் ने अपने ग्रंथों में जीवन के मूल्यों पर महत्व दिया है வாழ்க்கையில வந்து வாழ வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து அழகாக சொல்லியிருக்காரு इसी कारण कबीर को उत्तर भारत का திருவள்ளுவர் அவர் வந்து திருவள்ளுவர் கபீர வந்து उत्तर भारत देश नार्थ इंडिया உடைய திருவள்ளுவரும் அவர் திருவள்ளுவர் को दक्षिण भारत का कबीर कहते हैं அவர் வந்து திருவள்ளுவர் வந்து दक्षिण इंडियाக்கு வந்து दक्षिण भारत தேசத்துக்கு வந்து அப்படினா வந்து சவுத் சைடு வந்து அவர் வந்து கபீர் அப்படினு சொல்வாங்க तिरुकुरल में कुल 1330 दोहे हैं இதுல வந்து 1330 poems வந்து இருக்கு திருக்குறள் இருக்கிறது जिनको 10 दोहे के हिसाब में 10 கணக்குப்படி 133 अध्यायों में विभाजित किया गया है 10 poems வந்து கணக்குப்படி வந்து 133 अध्यायங்களாக डिवाइड பண்ணப்பட்டது प्रधान रूप से यह ग्रंथ 3 खंडों में बांटा गया है மூணு விதமாக அது வந்து டிவைட் பண்ணப்பட்டது वे हैं धर्म अर्थ काम அப்படிங்கற மூணு விதமாக அவங்க வந்து டிவைட் பண்ணிருக்காங்க उनका विश्वास था कि धर्म अर्थ काम इन तीनों का पालन सही ढंग से करने पर मोक्ष की प्राप्ति होगी இது மூணுத்தையும் வந்து நம்ம வந்து கரெக்ட்டாக வந்து கடைபிடித்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக மோட்சத்தை அடையலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லப்பட்டது திருவள்ளுவர் ने बड़े-बड़े विषयों को छोटे-छोटे पदों में लिखा है பெரிய விஷயங்களை கூட வந்து சின்ன எழுத்துக்களாக அவர் வந்து எழுதி இருக்கார் வந்து इसलिए तिरुकुरल को गागर में सागर भरने जैसा माना जाता है வந்து இந்த பானைக்குள்ளார ஒரு கடல் அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லலாம் அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து மீனிங்ஸ் பாருங்க வந்து பேஜ் நம்பர் 204 பேஜ் வந்து இது வந்து வாக்கியம் சாரி 204 பேஜ்ல 202 पेजல வந்து உங்களுக்கு மீனிங்ஸ் இருக்கு பாருங்க வந்து हिंदी में अर्थ लिखिए संत मींस साधु मुनिवर नेक्स्ट विचार मींस सोच योसனை निरर्थक मींस अर्थरहित मींस अर्थम इल्लाद नेक्स्ट महानतम मींस श्रेष्ठतम तगुंद नेक्स्ट வந்து प्रतिमा मींस मूर्ति இது வந்து உருவம் சிலை வந்து வெச்சிருக்காங்க नेक्स्ट निकट मींस पास किட்ட नेक्स्ट व्यतीत मींस बीत हुआ கடந்து போன नेक्स्ट अधिकांश मींस अधिकतर
இங்க வந்து நிறைய பெரும்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிரமுக் மீன்ஸ் பிரசித்த முக்கியமான நெக்ஸ்ட் வந்து வாக்கிய பிரயோகம் வந்து பேஜ் நம்பர் 204 பேஜ்ல வந்து மகான் சந்த கவி திருவள்ளுவர் गागर में सागर नीति संबंधी सभी विषय तिरुकुறள் में होने के कारण उसे गागर में सागर कहते हैं நிறைய நீதி சம்பந்தமான மனிதர்களுக்கு உபயோகப்படுற மாதிரி வாழ்க்கைக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால இது வந்து கங்கை போல வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வந்து மீன்ஸ் பானைக்குள்ளார வந்து ஒரு கடல் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வந்து नेक्स्ट வந்து महत्वपाना नेक्स्ट வந்து हर व्यक्ति अपने कर्म से ही महत्व पाता है महत्व पाना मीन्स ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவங்களுடைய வேலைகளை வச்சு தான் வந்து அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளிப்படும் राह देखना मीन्स வழிகாட்டுதல் मैं अपने माँ की राह देख रहा हूँ நான் வந்து எங்க அம்மாவுடைய வழியை வந்து நான் கடைபிடித்துட்டு இருக்கேன் வந்து नेक्स्ट आस्था मीन्स गांधी जी को सत्य और अहिंसा में गहरी आस्था है அவருக்கு வந்து கண்டிப்பாக நம்பிக்கை வந்து நிறைய இருக்கிறது வந்து அவர் இந்த அடைதல் தட் மீன்ஸ் வந்து அடைத்தார் வந்து ஒரு அடைந்தல் அப்படின்னா என்னதுன்னா அவர் வந்து கடைபிடித்தாரு அப்படின்னு சொல்லலாம் வந்து காந்திஜிக்கு சத்திய ஒரு அஹிம்சாக்கு கஹரி ஆஸ்தாக்கி நம்பிக்கை இருந்தது வந்து அவருக்கு அது மேல मान्यता मीन्स नंबिके सरकारी मान्यता प्राप्त स्वैच्छिक संस्थाओं को सरकार के नियमों का पालन करना पड़ता है அவங்களுடைய அங்கீகாரத்தோட தான் வந்து எல்லா விஷயங்களும் வந்து சர்க்கார் கவர்மெண்ட் உடைய அங்கீகாரப்படி தான் வந்து எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு வந்து நடக்கிறது வந்து அங்கீகாரப்படி தான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து சேர்றது नेक्स्ट வந்து 207 पेजல வந்து पैराग्राफ क्वेश्चन வந்து இருக்கு பாருங்க வந்து तिरुवल्लुवर एक जैन मुनि थे क्योंकि तिरुकुறள் का पहला अध्यायन जैन धर्म के प्रथम तीर्थकर ऋषभदेव को समर्पित है முதல்ல வந்து ऋषभदेव को வந்து समर्पणम பண்ணிருக்கு इसके अलावा तिरुकुறள் की शिक्षाएं जैन धर्म की शिक्षाओं से मेल खाती हैं கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து जैन மதங்களுடைய படிப்பு சம்பந்தமா கூட இருக்கிறது तिरुकुறள் தமிழ் की एक सबसे श्रद्धेय प्राचीन कृति है पழமை வாழ்ந்த ஒரு கட்டுரையாக இருக்கிறது குறள் को विश्व वेद माना जाता है அந்த குறளை வந்து விஸ்வ வேதமும் அப்படினு சொல்லிட்டு வேதம் அப்படினு சொல்றாங்க यह हमें मानव नैतिकता साहित्य मानव जीवन बिताने का मार्ग बताता है ஒரு நல் வழியில வாழறதுக்கான மார்க்கத்தை வந்து வழியை வந்து இது வந்து சொல்லப்படுது வந்து तिरुवल्लुवर कौन थे तिरुवल्लुवर याரு तिरुवल्लुवर दक्षिण भारत के महान संत कवि थे அவர் வந்து சவுத் சைடுல வந்து ஒரு பெரிய முனிவராக இருக்கிறாரு नेक्स्ट तिरुकुறள் का पहला अध्याय किसको समर्पित है முதல் அத்தியாயம் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணது तिरुकुறள் का पहला अध्याय जैन धर्म के प्रथम तीर्थकर ऋषभदेव को समर्पित है முதல்ல இது வந்து ऋषभदेव तीर्थकर ऋषभदेव को வந்து சமர்ப்பணம் பண்ணது तमिल की सबसे श्रद्धेय प्राचीन कृति का नाम क्या है பழமை வாழ்ந்த ஒரு கட்டுரை என்ன இருக்கிறது வந்து அப்படினா தமிழ் की सबसे श्रद्धेय प्राचीन कृति का नाम तिरुकुறள் தே பழமை வாழ்ந்தது வந்து என்னன்னா திருக்குறள் தான் थैंक यू वेरी मच